இப்போ தண்ணி இப்போ காலையில் வாங்க போறியா? இந்த படமா இந்த மூட எல்லாருமே கேமராக்குள்ள கவர் ஆகிற மாதிரி உட்காருங்க. உட்காருங்க இருக்க இடத்த காலைல ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி. வேறு எதுவும் வராங்களா? இல்லை அவங்க சொல்லியிருக்கோம். நம்ம எடுத்து விட கொடுத்துடலாம். வந்துச்சு எடு ஒரு நிற்க முன்னாடி பாண்டியராஜா முன்னாடி அவங்க நம்ம சரியான தகவல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நோட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம அவங்க வரக்கூடியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நிறுவனம் சரியான முடிவு நம்மளுக்கு தரலைன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் இங்கேருந்து ஒரு 10 பேர் போகிற அவங்க 10 பேர் தான் வரக்கூடியிருக்காங்க லேபர் வச்சுல. ஆனால் நாங்கள் எடுத்துக்க முடியலன்னா எல்லாரும் போகிற முடிவு எடுத்துருக்கோம். சரிங்களா? தயவுசு எல்லாரும் வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமாக வாங்குறது பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்துக்குமே அதுதான் கோரிக்கை வச்சுருக்கோம். அதனால் உங்களோட ஒத்துழைப்பு எல்லாரோட ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது. ஒருத்தரை கூப்பிட்டு யாரும் பேசுகிறாங்க, யாரும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறான்னு மட்டும் யாரும் தயவுசெய்து போக வேணாம். அதான் இப்போ கடைசியாக எடுத்துக்க முடிவு. யாரும் போக வேணாம். எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்போம். கூடிய சீக்கிரம் ஜெயிப்போம். சரி. நம்ம நிர்வாகத்துக்கு ஒருத்தர் விட்டு நம்ம வெளிலே இருப்போம். கேட்டே முடிந்தாலும் வெளில இருப்போம். அவங்க கூட்ட வந்து அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. இங்கே நடக்கிற பிரச்சனை அடுத்து வீதிக்கு போயிடும். சரிங்களா? அதனால யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்கிறவனா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்கள வந்து உங்க கோரிக்கையை வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், மேலதிகாரிகிட்ட சொல்லி கலந்து பேசி உங்களுக்கு நல்ல முடிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 3 வட்டம் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டான். எந்த ஒரு முன்னேற்றமும் அடையலை. அவங்க கடைசியாக வந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய உரிமைகளை வந்து இல்லை, எல்லாருமே வந்து உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எல்லாருமே வேலையை விட்டு நின்று வேறு வேலை பார்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா தெரியாத வேலையை உங்களுக்கு தர்றேன், நீங்கள் அங்கே போய் வேலை வருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நம்ம யாருமே ஏற்றுக்கறல. நம்மளோட உரிமை என்னன்னா போராடுவோம் 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 நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் என்னோட உதவி தொகை கிடைக்கும் வரை போராடுவோம் 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 அடிக்காதே அடிக்காதே அடிக்காதே
லேபர் ஆஃபீஸ் சொல்லிட்டு போனாப்புல உங்களுக்கு வேலை பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் பஞ்சிங் பண்ணுவாங்க, பஞ்சிங் பண்ண விடுவாங்கன்னு சொன்னாங்க. நேற்றே கேட்டை பூட்டிக்கிட்டு செக்யூரிட்டி வச்சு வாக்குவாதம் பண்ணி நிர்வாகம் வெளியில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்தாங்க. கேட்டில் தள்ளுமுள்ளாகி தான் கேட்டில் உள்ளே போய் உட்காந்துருந்தோம். இன்றைக்கி பஞ்சிங் எடுத்து விட்டாங்க. நேற்று எடுத்து விட்டா இன்றைக்கி சுத்தமாக பஞ்சிங் எடுத்து விட்டாங்க. ஒரு 15 பேரை வந்து பஞ்சிங் வைக்கிற மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுறாங்க, எங்களுக்குள்ளே மோட்டிவேஷன் இழுத்து சண்டை விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. இது எங்களுக்கு வேணாம். இன்றைக்கி நாங்கள் வச்சா யாருமே வைக்கவும் விடலை, பஞ்சிங்க யாரும் வைக்கலை. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து இந்த ஒரு செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுக்குற மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவருக்கு இது மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறோம். பேர் முனுசாமி. என் பேர் பானுமதி. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அரசூரில் இந்த கிராமத்தில் இந்த மில் இருக்குது. ராயல் டெக்டைல்ஸ், சிந்தாமணி, சிடிஎம். நாங்கள் 14 வருஷமாக வேலை பார்க்குறோம். 14 வருஷமாக நைட்டாக பகலாக தீபாவளி, பொங்கல் எந்த இதுக்குமே நாங்கள் லீவு போட்டது கிடையாது. தீபாவளியாக இருந்தால் கூட காலையில் இருந்துட்டு மதியம் நைட்டு வேலைக்கு இங்கே வந்துடுவோம். 14 வருஷமாக லேபர் கஷ்டப்பட்டோம். இப்போ திடீர்னு தொழிலாளை மூடிட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதாவது வேறு ஏற்பாடு பண்ணியிருப்போம். அதுக்கும் பண்ணலை. திடீர்னு 10 நாளையில நாங்கள் நீங்கள் வர வேணாம், நின்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ 3 மாதம் சேலரி தான் கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. கம்பெனிக்கு அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். நைட்டாக பகலாக உழைச்சிருக்கோம். மாதத்தில் 30 நாள் வேலை பார்த்தா 15 நாள் ஓட்டி பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டால் லேபருக்கு கம்பெனிக்கே செய்ய மாட்டேங்குது. இந்த நிர்வாகம் கரெக்டாக கம்பெனிக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் கேட்குறது 3 மாதம் சேலரி தான் கேட்குறோம். எங்களை உரிமையை தானே கேட்குறோம். அது 2 நாள் பஞ்சிங், யார் பஞ்சிங்குமே இல்லை. பஞ்சிங்கெல்லாம் எடுத்து விட்டாங்க. இது லேபர் சங்கத்துலேருந்து பஞ்சிங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் வாட்டுக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணது வரைக்கும் வாங்கன்னு சொன்னாங்க. அது கூட அவங்க கேட்கவே இல்லை. நேற்றெல்லாம் கேட்டை பூட்டிட்டு யாருமே விட மாட்டேன்ட்டாங்க. பஞ்சிங் எடுத்து அவங்களுக்கு சம்பளம் உண்டுன்னு சொன்னாங்க. இப்போ யார் பஞ்சிங் இது வரைக்கும் இல்லை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் மேலே எம்பி அம்மாட்ட கேட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னா, எம்பி அம்மாட்ட சொன்னாங்களா சொல்லலை, அதுவே எங்களுக்கு தெரியலை என்னான்னு. என் பேர் பானுமதி.